ஆண் நண்பருடன் உல்லாசமாக இருக்கலாம் என கூறி திருமணமான பெண்ணை கொடைக்கானலுக்கு அழைத்துச் சென்ற தோழிகள் இருவர் திட்டமிட்டு நகைப்பறிப்பில் ஈடுபட்டு போலீசில் சிக்கியுள்ளனர். விடுதி அறைக்கு ரகசிய காதலனை வரவழைத்து கத்தி முனையில் பெண்ணிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்டது அம்பலமானது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடியில் கணவருடன் வசித்து வந்த அனிதா என்பவர் கல்லுப்பட்டியில் உள்ள அவரது தாய் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அப்படி போகும்போது அதே ஊரில் வசித்த 24 வயதான நந்தினி, லாவண்யா உள்ளிட்ட 2 பெண்களின் அறிமுகம் கிடைத்தது. சமீபத்தில் மூவரும் ஒரே இடத்தில் சந்தித்து கொண்டு பேசினர். கடும் மன அழுத்தமாக இருப்பதால் கொடைக்கானல் சுற்றுலா போகிறோம், நீயும் வாரியா என அனிதாவிடம் கேட்டுள்ளனர். உடன் தங்களுக்கு பழக்கமான ஆண் நண்பரை வரவழைத்து உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறி நந்தினி, லாவண்யா இருவரும் வலை வீசியுள்ளனர். அதற்கு சம்மதம் தெரிவித்த அனிதா அந்த 2 பெண்களுடன் கடந்த 21ஆம் தேதி பேருந்தில் கொடைக்கானலுக்கு புறப்பட்டுச் சென்றார். மூஞ்சிக்கல் பகுதியில் பேருந்தில் இருந்து கீழிறங்கிய பெண்கள் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று தெரு பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கினர். அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு சத்தம். மங்கிக்குள்ளா முகக்கவசம் அணிந்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர் கத்தி முனையில் 3 பெண்களையும் மிரட்டியுள்ளார். கழுத்தில் கிடக்கும் தங்கச் செயின்களை கழற்றி கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் கழுத்தை கரகரகரவென அறுத்து விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார். உயிர் பயத்தில் அனிதா தனது கழுத்தில் கிடந்த 7 சவரன் தங்கச் செயினை கழற்றி கொடுத்துள்ளார். நந்தினி, லாவண்யா இருவரும் தங்களது கழுத்தில் கிடந்த தலா 1.5 சவரன் செயினை கழற்றி கொடுத்துள்ளனர். 40 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து அந்த மர்ம நபர் 8.5 சவரன் நகைகளுடன் அங்கிருந்து தப்பியோடினார். நகையை பறிகொடுத்த மயக்கத்தில் அனிதா மயங்கி விழ அதற்குள் மூவருக்கும் வழக்கமான ஆண் நண்பர் அறைக்கு வந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக அவரிடம் கூறிய பெண்கள் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் அனிதா மட்டும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். லாவண்யாவும் நந்தினியும் சந்தேகத்திற்கிடமாக திருவென முழித்தபடி நின்றிருந்தனர். அப்போதுதான் இருவரின் செல்போனை வாங்கி சோதனை செய்ததில் மங்கிக்குள்ளா அணிந்து வந்து நகை பறித்துச் சென்ற நபருக்கு இவர்கள்தான் லொக்கேஷனை ஷேர் செய்து வரவழைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். அனிதாவிடம் நகை இருப்பதை தெரிந்து கொண்டு அதை பறிக்க திட்டமிட்ட இருவரும் கொடைக்கானல் ஆசை காட்டி அறையெடுத்து சாந்தகுமார் என்ற இளைஞருடன் சேர்ந்து கைவரிசை காட்டியது அம்பலமானது. ஏற்கனவே 2 வழக்குகளில் தொடர்புடைய சாந்தகுமார் நந்தினி மற்றும் லாவண்யாவுடன் இரகசிய தொடர்பில் இருந்துள்ளார். இதனையடுத்து மூவர் மீதும் திருட்டு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர் தீவிர விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 8.5 சவரன் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஆண் நண்பருடன் உல்லாசமாக இருக்கலாம் என கூறி பெண்ணை கொடைக்கானல் அழைத்துச் சென்று நகை பறிப்பில் ஈடுபட்ட 2 பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.